எல்லோருக்கும் வணக்கம். இது நேத்திக்கு நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண வீடியோ. நிஃப்டி 500 புள்ளிகள் சரியும் அப்படின்ற டைட்டிலோட போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட் வந்து நிஃப்டி நேத்திக்கு க்ளோசிங்ல இருந்து கிட்டத்தட்ட 500 புள்ளி 510 புள்ளிகள் எக்ஸாக்டா ஃபால் ஆயிருக்கு. இது வந்து ஒரு உத்தேசமா நம்ம போஸ்ட் பண்ணல. ஒரு 500 புள்ளி 400 புள்ளி அந்த மாதிரி போஸ்ட் பண்ணல. எக்ஸாக்டா இதை ப்ரெடிக்ஷன் பண்ணி தான் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். அதே போல இன்னைக்கு இன்ட்ராடேலையும் பாருங்க, சப்போர்ட் வந்து நிஃப்டினுடைய சப்போர்ட்டு 23,810. மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா எவ்வளோ தூரம் லோ வந்திருக்கு, 23,816 வரைக்கும் ஃபால் ஆயிட்டு அகெயின் மார்க்கெட் ரிவர்சல் ஆயிடுச்சு. அப்போ இந்த பாயிண்ட் இந்த லெவலில் சம்திங் ஏதோ ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் எவ்வளோ ரியாக்ஷன், நெக்ஸ்ட் எவ்வளோ இம்பேக்ட், ஸோ ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் எது ரியாக்ஷன், நெக்ஸ்ட் இம்பல்ஸ் ஆர் இந்த எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ தூரம் போகும். ஸோ இதுதான் வந்து வேவ் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம். இதை ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இருக்கும்போது பி வேவ்னு சொல்லுவோம். இதே ரேஞ்ச் பவுண்டில், இந்த மாதிரி ரேஞ்ச் பவுண்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷனை கண்டுபிடிக்கிறது எஸ் வேவ்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு கான்செப்ட், கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஸோ இதுலேருந்து நம்ம டெவலப் பண்ணது தான் இந்த பி வேவ் அனாலிசிஸ், எஸ் வேவ் அனாலிசிஸ், அதில் ஜிஐ வேவ் மெத்தட், எம்ஐ வேவ் மெத்தட். ஃபைன். இன்னைக்குள்ள டாபிக் வந்து யூஎஸ் எலெக்ஷன். நாளைக்கு யூஎஸ் எலெக்ஷன் வந்து இருக்கு. ஸோ இந்த யூஎஸ் எலெக்ஷனில் இந்தியாவுக்கு ஏற்படக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், பிகாஸ் இப்போ ரைட் நோ டொனால்ட் ட்ரம்ப் தான் லீடிங்கில் இருக்கிறாரு. இன்கேஸ் டொனால்ட் ட்ரம்ப் வந்தாங்கன்னா எந்தெந்த செக்டார் வந்து பாசிட்டிவ், எந்தெந்த செக்டாருக்கு வந்து ட்ரபிள் ஏற்படும். இதே வந்து கமலா ஹாரிஸ் அவங்க வந்திருந்தாங்க அப்படின்னாக்கா எந்தெந்த செக்டருக்கு பாசிட்டிவாக இருக்கும், வேர்ல்டு பங்குச்சந்தை எப்படி இருக்கும். ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் டிஸ்கஸ். ஓகே, ஃபஸ்ட்டு ரிப்பப்ளிக் கேண்டிடேட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஜென்ரலாக ட்ரேடு பாலிசி, ஃபாரின் ட்ரேடு பாலிசி, யூஎஸோடைய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து நிறைய சேஞ்சஸ்ஸு, டேக்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, உள்நாட்டில் டேக்ஸ் கட் பண்ணுறது, வெளிநாட்டில் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடானதுக்கு வந்து டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் வந்து அதிகமாக ஆதிக்கம் செலுத்துவார். பொதுவாக வந்து டொனால்ட் ட்ரம்ப்போடைய ஃபோக்கஸ் எல்லாமே வந்து ஆயில் செக்டார், ஃபினான்ஷியல் செக்டார் அண்டு டிஃபென்ஸ் செக்டார். ஸோ இதில் தான் வந்து இருக்கும். இந்தியாவை பொறுத்தளவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்தார் அப்படின்னா இப்போது ரைட் நோ இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஐடி செக்டார் அண்ட் ஆட்டோமொபைல் செக்டார் அண்டு ஃபார்மா செக்டார், இந்த ஏற்றம் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் வந்து ஏற்படும். அதே நேரம் டெமோக்ராட்டிக் சைடில் கமலா ஹாரிஸ் அவங்க வந்து வந்தாங்க அப்படின்னாக்கா இதே வேர்ல்டு மார்க்கெட் வந்து இதே ட்ரெண்டில் தான் போகும். பிகாஸ் ரைட் நோ அவங்க தான் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மெயின் திங் வந்து ஐடி செக்டார் அண்ட் ஃபார்மா செக்டார் வந்து அடிஷ்னலாக ஒரு ஸ்ட்ரென்த் வந்து ஏற்படும். அடுத்து வரக்கூடிய 4 இயர்ஸ்க்கு ஐடி அண்ட் ஃபார்மா செக்டார்லையும் இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஸ்டெடியாக வந்து மார்க்கெட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்பெக்டேஷன். டொனால்ட் ட்ரம்ப் வந்தார் அப்படின்னா ஆயில் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து இன்னுமே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அண்டு கமலா ஹாரிஸ் வந்தாங்க அப்படின்னாக்கா ஐடி அண்ட் ஃபார்மா செக்டார் வந்து பூஸ்டப் ஆகும். ஃபைன். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் வரும்போது இந்த ஐடி அண்ட் ஃபார்மா செக்டாரில் ஒரு கரெக்ஷன் வந்து மேலும் ஏற்படும். ஓகே, நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த சைடுவேஸ் அப் ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகி கரெக்டாக ஆல்மோஸ்ட் சப்போர்ட்டிவ் ரீஜன் வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டில் நவ் இந்த ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். மேபி மார்க்கெட் வந்து இந்த ஆக்ஷனுக்கான ரியாக்ஷனுங்கிற ஒரு இம்பல்ஸ் வேணால் கிரியேட் ஆகலாம். இந்த இம்பல்ஸ் கிரியேட் ஆகும்போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,050 இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக மார்க்கெட் வந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னா 23,300, 23,330 இந்த ஜோன் தான் வந்து ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இங்கே பிரேக் அவுட் ஆனது கரெக்டாக இந்த சப்போர்ட் லைனில் எடுத்து மார்க்கெட் ரைஸ் ஆகலாம். பிகாஸ் ஓவரால் ட்ரெண்டை வந்து பாருங்கள், இந்த ட்ரெண்டில் கரெக்டாக சப்போர்ட் எடுக்குதா. ஸோ இதே போல் இந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுத்து அப்சைட் ரைஸ் ஆகலாம். இப்போ வரைக்குமே ப்ரைவேட் பேங்காக இருக்கட்டும், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸாக இருக்கட்டும், ஸ்டில் நவ் ஓவராலாக பொசிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப் ட்ரெண்ட் தான். சரி, பொசிஷனலாக அப் ட்ரெண்ட் தான். இன்கேஸ் கரெக்ஷன் ஆனால் கூட ஓவரால் ஃபினான்ஷியல் செக்டராக இருக்கட்டும், ப்ரைவேட் செக்டராக இருக்கட்டும், கரெக்டாக சப்போர்ட்டிவ் லைனில் தான் இருக்குது. ஒரு சின்ன கரெக்ஷன் வந்து
அதாவது இந்த வாரத்தினுடைய ஸ்டார்டிங்கில் மார்க்கெட் கீழே ஃபால் ஆனால் கூட வாரத்தினுடைய முடிவில் வந்து க்ளோசிங் வந்து எபோவில் நடக்கலாம். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் என்ன டைரக்ட் லைவ் கிளாஸ் வந்து November 6th நெக்ஸ்ட் பேட்ச் வந்து இருக்கும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து November 10th இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோலர் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.